அவன் புறம் சற்றும் திரும்பாத இனியாவையே பார்த்து கொண்டிருந்தான் இளவரசன். அவன் பார்வையை அறிந்ததாலோ அவள் அவன் புறம் திரும்பவில்லை. அதனால் வேண்டுமென்றே போட்டோவில் சேர்ந்து நிற்க வருபவர்களை அறிமுகப்படுத்தி வைக்கவோ இல்லையென்றால் அவர்கள் யார் என்று கேட்கவோ அவளை கூப்பிட்டு கொண்டே இருந்தான். இனியாவால் வெட்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சிறுகுரலில் அவனை திட்ட ஆரம்பித்தாள். இலா, என்ன இதெல்லாம்? என்னம்மா, அவங்க யாருன்னு தானே கேட்டேன். ஆமாம், அது இப்போ ரொம்ப முக்கியம்தான். ஒழுங்க நில்லுங்க சொல்லிட்டேன் என்றாள். ஏய், என்னடி இது? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி மிரட்டுற? ஐயோ, எங்கள் அம்மா எங்க? என்னை ஏமாற்றி இந்த மாதிரி மிரட்டுற பொண்ணுக்கு போய் கட்டி வைக்க பார்க்குறாங்க. அவனை திரும்பி முறைத்து விட்டு வாயை சுழற்றி ஒழுங்கு காண்பித்தாள். என்னடி என்று நெருங்கி வந்து கேட்டாள். ஐயோ என்று இனியா தலையில் அடித்து கொண்டு ஜோதியை அழைத்தாள். அவள் அருகே வந்த ஜோதி என்னடி என்று கேட்டாள். அக்கா, என் கூடவே நில்லுக்கா. ஏய், எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உன் கூட நின்று எல்லா ஃபோட்டோலையும் இருக்கணுமா? நான் இங்கே தான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். ஏதாச்சும் வேணும்னா கேளு என்றாள் ஜோதி. ஐயோ அக்கா, என் என்கேஜ்மெண்ட்டில் நீ என் கூட இருந்தால் தப்பா? ஒழுங்கா நில்லுக்கா என்றாள். ஏய், அதுக்கில்லடி, எத்தனை பேர் மேரேஜ் ஃபோட்டோஸ் பார்த்து இருப்போம். இப்படித்தான் யாருன்னா பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்திலே பளிச்சுன்னு ஒரு சேலையை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது, பொண்ணு மாப்பிள்ளையை விட இவங்க அதிகமாக இருக்காங்களேன்னு நானே எத்தனை பேரை கிண்டல் பண்ணி இருப்பேன். அதுதான் என்றாள் ஜோதி. அவள் கூறும் காரணத்தை கேட்டு வியந்து விட்டு ப்ளீஸ்கா, என் கூடவே நில்லேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்றாள். ஜோதியும் சரி என்று அவளுடனே நின்றாள். இனியா அவன் புறம் திரும்பி வெற்றி புன்னகை புரிய அவனோ முறைத்தான். ஜோதி சும்மா இருக்காமல், என்னங்க, என் தங்கச்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறா, அவளை கவனிச்சுக்க மாட்டீங்களா என்று வேறு கேட்டு வைத்தாள். இளவரசன் உல்லாச புன்னகையுடன் அவளை கவனிச்சுக்கத்தானே நான் இருக்கேன், ஆனால் அவள் தான் புரிஞ்சுக்க மாட்டாளே என்றான். அதற்குள் அங்கு வந்த லட்சுமி ஜோதியிடம், அங்கே அபி தனியாக இருக்க, நாங்கள் தூக்கினாலும் வரமாட்டான், போய் பாரு என கூற ஜோதி இனியாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். இனியா இப்போது அவனை வெளிப்படையாகவே முறைத்தான். அதற்குள் யாரோ உறவினர் வந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு போட்டோ எடுத்து கொண்டனர். திரும்ப இனியா அவனை திட்ட ஆரம்பிக்க எதிரில் பாலு நின்று கையாட்டி கொண்டிருந்தான். இளவரசன் இனியாவிற்கு அந்த திசையை சுட்டி காண்பிக்க அவளும் அந்த பக்கம் பார்த்தாள். பாலு வீடியோ எடுப்பவரை சுட்டி காண்பித்து நோ ஃபைட்ஸ் என்று வாயசைத்தான். இனியாவிற்கு இன்னும் வெட்கமாய் போய்விட்டது. திரும்ப தலையை குனிந்து கொண்டாள். இளவரசன் திரும்ப எவ்வளவோ சீண்டியும் அவன் புறம் திரும்பவே இல்லை. ஜோதி அபியை தூக்கி கொண்டு அவர்களிடம் வந்தாள். இனியா ஆசையுடன் அபியை தூக்கி கொள்ள கை நீட்ட அவள் வர மறுத்தாள். என்னடா, ஏன் என் அபிக்குட்டி சித்திக்கிட்ட வரமாட்டா என்றான். என்கிட்ட பேசாத, இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல. ஐயோ அபிக்குட்டி, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் இல்லைடா, என்கேஜ்மெண்ட். அதை கூட நீ எனக்கு சொல்லவே இல்லைல. இனியா எவ்வளவோ சமாதானம் செய்தும் அபி கேட்பதாக இல்லை. முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். இளவரசன் ஜோதியிடம் இருந்து அபியை வாங்கி கொண்டு, அபி மேடமுக்கு என்ன கோபம் இப்ப சொல்லுங்க என்றான். அபி முகத்தை திருப்பிக் கொண்டு ஏதும் பேசாமல் இருந்தான். அன்னைக்கு அபிதானே எனக்கு உங்கள் சித்தியை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க, இன்னைக்கு என்ன கோச்சிக்கிறீங்க என்றான். நீங்கள் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகிறத என்கிட்ட சொல்லவே இல்லையில. ஐயோ அபிக்குட்டி, இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகிறத என்கிட்ட கூட யாருமே சொல்லலையடா. அப்படின்னா நீங்களும் பாவம்தான் இல்லை சித்தப்பா என்று மறைமுகமாக அவனை மன்னித்தான். ஆனால் இன்னும் இனியாவை மட்டும் முறைத்தவாறே பார்த்தாள். இனியா எனக்கும் தெரியாதுடா செல்லம் எனவும் அவளை மட்டும் சந்தேகமாக பார்த்தாள். இளவரசனும் உனக்கும் தெரியாதா என்றவாறு அவளை பார்த்து சிரித்தான். அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் என்று கேட்டாள் அபி. இந்த பர்த்டே எல்லாம் சஸ்பென்ஸாக செலிப்ரேட் செய்வாங்க இல்லை, அந்த மாதிரி இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டும் எங்களுக்கு சொல்லவே இல்லை என்றான். அபி இனியாவை பார்த்து, அப்படியா சித்தி, என்கிட்ட சொல்லாத மாதிரியே உன்கிட்டவும் சொல்லலையா என்று கேட்டாள். இனியாவும் ஆமாடா என்றாள். என்றவள் உடனே சந்தோஷமாக, ஐ, நமக்கே தெரியாமல் நம்ம பர்த்டே செலிப்ரேட் செஞ்சால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், அப்போ உனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இல்லை சித்தி என்றான். இனியா இளவரசனை ஓரக்கண்ணால் பார்வையிட்டு கொண்டே என்றாள். அபி சமாதானமாகி சென்று விட்டாள். என்னடி ஓரக்கண்ணால் பார்த்து ஆள மயக்கிற என்றான். ஐயோ இலா, ஏதாச்சும் பேசி என் முகத்தில் ரியாக்ஷன் தெரிய வைக்காதீங்க,
ஃபோட்டோ எல்லாம் அப்படியே வரும் என்றவாறே வெட்கப்பட்டாள். பொழைச்சு போ என்றாள். கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தனர். அப்போது இளவரசன் தான் பவித்ரா எங்கே என்று கேட்டான். அப்போதுதான் எல்லோரும் பவித்ரா அங்கு இல்லாததை கண்டனர். எங்கும் பவித்ரா இல்லாததால் மோகன் பவித்ராவிற்கு ஃபோன் போட்டார். 2 முறை எடுக்காமல் 3ஆம் முறை எடுத்தாள். என்னம்மா எங்கே போன நீ, அதுவும் தனியா? இல்லைப்பா, தலைவலியாக இருந்துச்சு, அதுதான். அது சரிம்மா, எல்லோரும் இங்கே இருக்கோம், நீ தனியாக எங்கே போயிட்ட? உனக்கு இங்கே சரியாக வழி கூட தெரியாதே என்றான். எனக்கு வழி எல்லாம் தெரியும், நான் நேராக வீட்டுக்கே வந்துடுறேன் என்றான். மோகன் உடனே பதறிவிட்டார். என்னம்மா என்னாச்சு, நீ எப்படி தனியாக போவ, இப்போ எங்கே இருக்க சொல்லு என்று பதறவும் ஜோதி ஃபோனை வாங்கி, ஹே பவித்ரா எங்கே இருக்க, இங்கிருந்து எங்கே போன, என்னாச்சு என்று கேட்கவும், இங்கே பக்கத்தில் தான்க்கா, டேப்லெட் வாங்க வந்தேன்க்கா, ஒரே தலைவலி என்றான். ஜோதியா இதை நம்ப முடியவில்லை. அங்கே எல்லோரும் ஆனந்தமாக இருக்கும் வேளையில் பவித்ராவிற்கு தலைவலி என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி சீக்கிரவா, சித்தப்பா பயப்படுறாரு பாரு, சீக்கிரவா என்றவாறு ஃபோனை வைத்தாள். சிறிது நேரத்தில் பவித்ரா வந்துவிட்டாள். ஆனால் அவள் முகம்தான் சரியில்லை. பவித்ரா மட்டும் ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோவில் இல்லாததால் திரும்ப எல்லோருடனும் பவித்ராவையும் சேர்த்து நிற்க வைத்து ஃபோட்டோ எடுத்தனர். நடுவில் இளவரசன் இனியா அபியை வைத்து கொண்டு அமர்ந்திருக்க, ராஜகோபால் லட்சுமி அவர்களின் ஒரு புறமும் ராஜலட்சுமி மோகன் ஒரு புறம் அமர்ந்திருக்க, ஜோதியும் பாலுவும் பின்புறம் நின்று கொண்டிருக்க, பவித்ரா பாலுவின் பக்கம் நின்று கொண்டிருந்ததால் சந்துரு ஜோதியின் பக்கத்தில் வந்து நின்றான். ஜோதி ஃபோட்டோ எடுப்பதற்குள், ஏ பவித்ராவா, வந்து என் பக்கத்தில் நில்லு என கூறி அவளை இழுத்து அவளுக்கும் சந்துருவிற்கும் இடையில் பவித்ராவை நிற்க வைக்க அனைவரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்தனர். பவித்ராவிற்கு நரக வேதனையாக இருந்தது. ஃபோட்டோ எடுத்த உடனே அவள் செல்ல எத்தனிக்க, ஜோதி ஒரு நிமிஷம் நில்லு என்று அவளை அதட்டிவிட்டு இனியாவிடம் இருந்து அபியை வாங்கி அவளும் பாலுவும் சேர்ந்து அபியை தூக்கி வைத்து கொண்டு இன்னொரு ஃபோட்டோ எடுக்குமாறு கூறினாள். இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்வேதா. ஃபேமிலி ஃபோட்டோ என்ற வார்த்தை மட்டும் அவள் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. பிடிக்காமல் வந்து நின்ற பவித்ராவை கூட அவள் மன்னித்து விடுவாள். ஆனால் அவளை இழுத்து பிடித்து வைத்து கொண்ட ஜோதியைத்தான் அவள் மன்னிப்பதாக இல்லை. எனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ உன்னை பார்த்துக்கிறேன் என்று மனதில் கருவி கொண்டாள். ஆனால் என்ன யோசித்தும் அவளால் ஜோதி இதையெல்லாம் வேண்டும் என்றே செய்கிறாளா, அல்லது அவள் மனதில் எதையும் எண்ணாமல் தானாக செய்கிற செயல் தன்னை கோபப்படுத்துகிறதா என்ற கேள்விக்கு மட்டும் அவளிடத்தில் பதிலில்லை. ஏனெனில் முன்பெல்லாம் தன்னிடம் முகம் கொடுத்தே பேசாமல் எரிந்து விழும் ஜோதி இப்போதெல்லாம் அவளிடம் நன்றாக பேசுகிறாள். விழுந்து விழுந்து கவனிப்பது போல் கூட தோன்றுகிறது. ஆனால் இதில் எது உண்மை என்பதற்கு பதில்தான் அவளுக்கு கிடைக்கவில்லை. அன்று இரவு ஜோதி அவள் குடும்பத்துடன் அவள் அம்மாவின் வீட்டிலேயே தங்கிவிட்டாள். ஜோதி, பாலு, அபி, பவித்ரா, ராஜகோபால், லட்சுமி, இனியா என எல்லோரும் மாடியில் அமர்ந்து கொண்டிருந்தனர். சின்ன வட்ட மேசை மாநாடு அங்கே நடந்து கொண்டிருந்தது. இனியா ஜோதியை தனியே பிடித்து ஆர்வமாக, எப்படிக்கா எங்ககிட்ட கூட சொல்லாமல் இப்படி செஞ்சீங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தான். உண்மையை சொல்லணும்னா முதல்ல என்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு இருந்தாங்களாம் அம்மா. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு. ஆனால் அப்புறம் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட மட்டும் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் நினச்சி பார்த்தா அது உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு தான் சொல்லாமலே விட்டுட்டோம் என்றாள். இருந்தாலும் இது அநியாயம்தான் என்றாள் இனியா. ஓஹோ, ஆனால் நீ ஒன்றும் இதை கோபமாக சொல்கிற மாதிரி தெரியலையே, அதுவும் நீ நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தானே இருந்துச்சு என்றாள். அவள் சிரித்து கொண்டாள். சரி மேலே சொல்லுக்கா, வேற என்னடி சொல்கிறது? எப்படி அம்மா அத்தை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க? அத்தை தான் அம்மா கிட்ட வந்து முதல்ல பேசியிருக்காங்க. அம்மாவுக்கும் உன் ஆளு மேலே கோவம் எல்லாம் ஒன்றும் இல்லையா, ஏதேதோ நினச்சி வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது, அதை விட உனக்கு நடுவில் உடம்பு சரியில்லாதப்ப அவர் துடிச்சு போனதுன்னு எல்லாம் சேர்ந்து அம்மாவோட மனசை மாற்றியிருக்கு. ஸோ அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான் என்றாள் ஜோதி. ஆனால் அத்தை எப்படிக்கா ஒத்துக்கிட்டாங்க? அதெல்லாம் அம்மா கேட்கலையா? 2 பேருமே முதல்ல ஏன் இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னு எல்லாம் எதுவும் பேசிக்கலையா? உனக்கு அதெல்லாம் எதுக்கு? நீ ஹாப்பி தானே? ரொம்ப 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 எந்த அளவுக்குன்னு எல்லாம் சொல்ல தெரியலக்கா என்றாள்.
நடுநடுவே இளவரசன் ஃபோன் செய்து கொண்டிருந்தான். இனியா ஃபோன் கட் செய்துவிட்டு இப்போ பேச முடியாது, நாளைக்கு பேசலாம் என்று மெசேஜ் அனுப்பினான். பேசணும்டி என்று மட்டும் அவன் ரிப்ளை செய்தான். இனியா சுற்றி பார்த்தாள். எல்லோரும் அன்று நிகழ்ந்த நிகழ்ச்சியை பற்றி சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தனர். யார் கண்களிலும் உறக்கம் சற்றும் இல்லை. எல்லோரும் இங்கு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க தான் மட்டும் தனியே சென்று ஃபோன் பேசுவது நன்றாக இருக்காது என்று எண்ணி நோவே, எல்லோரும் இங்கே ரொம்ப நல்ல மூடில் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி தனியாக வந்து பேசுறது, நாளைக்கு பேசலாம் ப்ளீஸ் என்று 2-3 ஸ்மெயிலி போட்டு மெசேஜ் அனுப்பினான். அவனும் சரி என்று அமைதியாகி விட்டான்.